சென்னை கொங்குநாடு அரிமா சங்கத்தின் சார்பில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா தென்னங்குடிப்பாளையம் மாரியம்மன் நகர் கிராம பகுதியில் கிராமப்புற மக்களுக்காக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமில் கண், பல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். இம்மருத்துவ முகாமின் சிறப்பு விருந்தினர்களாக பன்னாட்டு அரிமா சங்கங்களின் இயக்குனர் PMJF இன்ஜினியர் லைன் K தனபாலன் மற்றும் அரிமா மாவட்டம் 324A1 ஆளுநர் PMJF இன்ஜினியர் லைன் TM குணராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டு பின்னர் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. பங்கு பெற்ற அனைத்து மக்களுக்கும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் வணக்கம். சென்னை கொங்குநாடு அரிமா சங்கத்தை சார்ந்த அரிமா நண்பர்கள் இந்த கிராமத்தை தேர்வு செய்து இந்த கிராமத்திற்கு வந்திருந்து இந்த கிராமத்துக்கு வேண்டிய சேவை திட்டங்களை இன்று செயல்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாகவே இந்திய தேசம் என்பது பெரும்பான்மையான கிராமங்களை உள்ளடக்கியது. இன்னும் சொல்லப்போனால் தேசத்தின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பதே கிராமங்கள் தான். ஆனால் அப்படி முதுகெலும்பாக இருக்கிற கிராமத்தை சார்ந்த செல்வந்தர்களாகவோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் பின்தங்கிய மக்களாக தான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு நிறைய சேவைகள் தேவைப்படுகிறது. இதை உணர்ந்து சென்னையில் இருந்து இங்கு வந்திருந்து கிராமத்திற்கு வேண்டிய சேவைகளை செய்திருப்பது என்பது ஒரு பெரும் சேவையாக நான் கருதுகிறேன். இன்னும் கூட இந்த ஆண்டு சென்னை கொங்கு நாடு அரிமா சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த ஆண்டினுடைய சேவையினுடைய பாதி பகுதி அது கிராமத்து மக்களுக்காகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக கருதுகிறேன். இங்கே மாணவர்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு புத்தகங்களை எடுத்து செல்வதற்கான பைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மாசை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக புற்றுநோய் அதிகமாக வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பையை அகற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே பகுதியில் இருக்கிற டீ கடை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பையை அகற்றி அதற்கு பதிலாக வேறு பண்ண வேண்டும் என்று அந்த திட்டத்தை மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதனாலே ஒட்டுமொத்தமாக நான் சென்னை கொங்குநாடு அரிமா சங்கத்தினுடைய நண்பர்களை நான் மனமாற பாராட்டுகின்றேன். இது இந்த இயக்கத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிற சேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவர்களுடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இன்று லயன்ஸ் கிளப் ஆஃப் கொங்குநாடு அரிமா சங்கம் சென்னையிலிருந்து பல மைல்கள் தூரம் கடந்து வந்து மாரியம்மன் கோவில், மாரியம்மன் நகர், தென்னங்குடிப்பாளையம், ஆத்தூர், சேலம் டிஸ்ட்ரிக்டில் சென்னையிலிருந்து தொடர்ந்து பல சேவைகளை செய்து கொண்டு குறிப்பாக எல்லா தெருவோரத்தில் உள்ள கடைகள் எல்லாத்துக்கும் குடைகள் வழங்கியும் மற்றும் அவேர்னஸ் ப்ரோக்ராம், பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆகிய நோ பிளாஸ்டிக், சே நோ பிளாஸ்டிக் என்ற திட்டத்தை எல்லா டீ கடைகளுக்கும் ஒரு அறிவுரை வழங்கியும் அதற்குரிய பாத்திரங்கள் கொடுத்தும் பல சேவை திட்டங்களை தொடங்கி செய்து வந்து இப்பொழுது இந்த கிராமத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துள்ளோம். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளருக்கும் அந்த சங்கத்திலிருந்து நம்முடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கின்ற ரீஜன் சேர்பர்சன் துரை கந்தசாமிக்கும் ஜோன் சேர்பர்சன் சேகருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராமமானது ரொம்ப சிறப்பான கிராமமாக உள்ளது. அங்குள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்குகளும் மர நடும் விழாவும்
மற்றும் இந்த கிராம மக்களுக்கு பொது மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முகாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நம்முடைய மாவட்டத்தில் வில்லேஜ் அடாப்ஷன் என்ற ப்ராஜெக்டை மிகவும் சிறப்பாக எல்லா ரீஜன் சேர்பர்சன்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய துரை கந்தசாமி அவர்கள் ஈச்சங்காடு என்ற கிராமத்தை தத்தெடுத்து சென்னைக்கு அருகிலுள்ள கிராமத்தை தத்தெடுத்து அங்கே பல தேவை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிறப்பாக இன்று சென்னையை தாண்டியும் சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று அந்த சங்கத்தினுடைய பிரசிடென்ட்டின் ஊராகிய தென்னங்குடிப்பாளையத்தில் இன்று எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கேயும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் நான் கிராமத்துலேருந்து கிராமத்துலேருந்து வளர்ந்து சென்னை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டு கொங்கு நாட்டில் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உடனே நான் வந்து ஒரு 50% ப்ராஜெக்ட் நம்ம ரூரல் எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூரல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணணும். எனக்கு படிக்க வைக்கிறது உறுதுணையாக இருந்தால் எங்கள் பிரதர் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க. தென்னங்குடிப்பாளையம் கிராமத்தில் நாங்கள் 50 வருஷத்துக்கு மேலே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த விவசாயத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி படிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு ஸ்கூலில் இருக்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இல்லை. அந்த சமயத்துலேயே வந்து எங்கள் பிரதர் இசையழகனை வந்து கொஞ்சம் சிறப்பாக படிக்க வச்சு இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி ஒரு ஆடிட்டர் ஆகி அதே சமயத்தில் எங்களுக்கு விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி வளர வச்சு தானும் வளர்ந்து லயன்ஸ் கிளப்பில் ஒரு மெம்பர் ஆகி இப்போ பிரசிடெண்ட் ஆகி பழைய காலத்திலேருந்து விவசாயத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க, கிராமம் எப்படி கஷ்டப்படுறதுங்கிறதெல்லாம் யோசித்து இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சென்னை கொங்கு நாடு லயன்ஸ் கிளப் மூலிமா இங்கே வந்து இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் வேணுங்கிற உதவி, அதாவது பேக்கு, நோட்டு, மெடிக்கல் கேம்ப்பு இவ்வளவும் பண்ணி கொடுத்ததுனால வந்து பழைய கிராமத்தை வந்து மறக்காமல் வச்சுருக்கிறாப்ப அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமிதம். மற்றபடி இது மாதிரி வந்து தொடர்ந்து வசதி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செய்யணுங்கிற மனப்பக்கம் வேணும். நிறைய பேர்த்துக்கிட்ட பணபலம் இருக்கும். ஆனால் மனபலம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும் அதை செய்ய முடியும். இந்த அளவுக்கு செய்கிறதுங்கிறது வந்து எங்கள் கிராமமே இதனால் நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். சென்னை கொங்கு நாடு அரிமா சங்கம் சார்பாக மாரியம்மன் நகர் தென்னங்குடிப்பாளையத்தில் உள்ள இந்த 4 கிராமத்தில் மருத்துவ முகாம், பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக் மற்றும் இந்த மருத்துவ முகாம் 600 மக்களுக்கும் மேலாக பயனடையுமாறு இந்த கிராமத்திலே எங்கள் சென்னை அரிமா சங்கம் இங்கு வந்து நடத்தியதில் மிக்க பெருமிதம் கொள்கின்றேன். கொங்குநாடு அரிமா சங்கத்தின் தலைவர் MJF லைன் NP இசையழகன் மற்றும் சங்க உறுப்பினர்களை கிராமப்புற மக்கள் மனதார பாராட்டினர்.